Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஈதுக்கும் முன்னாடி நாள் எடுக்கிற வீடியோ கிளிப்ஸ். ஈதுக்கும் ஒரு நாள் முன்னாடி தான் வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணனும். அதாவது நேத்து தான் வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணி மோப் போட்டாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரூம் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. நேத்து பண்ண முடியல. அதனால இன்னைக்கு ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். பெட் ஷீட் பாத்தீங்கன்னா இப்பதான் 1 வீக் முன்னாடி மாத்தணும். அதனால வந்து பெட் ஷீட் மாத்தல. மருதாணி விட்டதனால பெட் ஷீட் ஃபுல்லா ஒரே மருதாணியா இருந்துச்சு. அதனால அது மட்டும் பெட் ஷீட் மட்டும் உதறி வச்சிட்டேன். பெட் ஷீட் மாத்தலாம்னு தான் நினைச்சேன். பட் இப்பதான் 1 வீக் முன்னாடி மாத்தினதுனால மாத்தல. ஜஸ்ட் உதறி மட்டும் வச்சிட்டேன். உதறிட்டு தலைவாணி எல்லாத்தையும் கரெக்ட்டா அடுக்கி வச்சாச்சு. பெட் ஷீட் உதறனனால கீழ ஃபுல்லா குப்பையாயிடுச்சு. அதனால தரைய ஃபுல்லா கூட்டிட்டு தொடச்சி வச்சாச்சு. ஈதுக்கும் 1 டே முன்னாடியே வந்து 1 ஹேண்டுக்கு மட்டும் ஹென்னா வச்சாச்சு. இது பாத்தீங்கன்னா நாங்க செய்யற ஹென்னா தான். நெயில் கோனும் அதே மாதிரி நாங்க செய்றோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா நல்லாவே செவந்திருக்கும். நெக்ஸ்ட் டேலாம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல டார்க் ஸ்டெயினா இருக்கும். பார்க்கவே அழகா. ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல நான் வச்சிருந்தேன். ஆனா பேக் ஹேண்டுக்கு வந்து வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் கூட வச்சில. சீக்கிரமா வந்து கலச்சிட்டேன். அப்படி இருந்தும் இவ்ளோ நல்லா செவந்திருக்கு. அப்புறம் அம்மா வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மந்த்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவோம். இப்போ வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணனால ஃபிஷ் டேங்கையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈதுக்குள்ளே ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. பரோட்டாக்கு மாவு பிசைறது அந்த மாதிரிலாம். நான் அம்மா கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு மாடிக்கு வந்துட்டு நாளைக்கு போட வேண்டிய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலரு. இந்த செட்டாக பேங்கிள்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா பர்த்டே கிஃப்ட் பண்ணது. ஸோ அதுலேயும் டார்க் க்ரீன் கலர் பேங்கிளும் ப்ளஸ் இந்த பிளாக் கலர் லைட்டாக கிளிட்டராக இருக்கும் அந்த பேங்கிளையும் சேர்த்து போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் எப்போவுமே இதே மாதிரி தான் போடுவேன். ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே ஈத் அப்போ போட்டோன்னு தான் தெரியுது இந்த க்ரீனும் என் ட்ரெஸ் க்ரீனும் வேறு வேறு கலர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சரி ஓரளவு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நான் போட்டுட்டேன். பேங்கிள் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்லஸ் இயரிங் அது என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட் கோல்டு கலரில் ஒரு ஜுவல்லரி செட் இருக்கும். நெக்லஸ் அண்ட் இயரிங். ஸோ அதான் போடலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தேன். என்கிட்ட க்ரீன் கலர் இயரிங் இல்லை. அதனால் அந்த செட்டில் உள்ள இயரிங்கை நான் போட்டுக்கிட்டேன். மாடியில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். கீழே தான் ரெடி ஆகும் கீ ரூமில். அதனால் வந்து மேக்கப் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கீ ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ஜாலர் அடை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி தோசை ஊற்றுவாங்க இல்லையா, ஜாலர் தோசைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு இது செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் செய்யும் போது. அதனால் அம்மாட்டேன்னு வாங்கி நான் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு இருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முர்த்தவா மாதிரி தான் இருக்கும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே. இந்த லிக்யூடு வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. இது வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெறுசாக சுட்டு சாப்பிட்டாலே. எப்போவுமே வந்து நான் அம்மா சுடும் போதே சாப்பிடுவேன். பட் இந்த நோம்புங்கனால சாப்பிட முடியல. இது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. வருஷம் அம்மா நோம்பு பெருநாக்கு வந்து முர்த்தபா தான் செய்வாங்க. பட் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வந்து ஜாலர் அடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு போண்டா தான் அம்மா செஞ்சுருந்தாங்க. நோம்பு திறக்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போயிட்டோம். அன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் செய்யலை. உருளைக்கிழங்கு போண்டா அப்புறம் லெமன் ஜூஸ் அவ்வளோதான். ஏன்னா நாளைக்கு பெருநாக்குள்ளே வேலை வேறு இருக்கு இல்லையா, அதனால் நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நோம்பு திறக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து நாங்கள் இந்த மாதிரி மண் ஜக்கில் வச்சுருக்கோம். ஏன்னா ஐஸ் தண்ணி குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சா இந்த தண்ணி ஐஸாக தானே இருக்கும். அதனால் இந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறமா நோம்பு திறந்துட்டு மக்ரிப் தொழுவ போயிட்டோம். நாளைக்கு பெருநாள் இல்லையா, அதனால நான் சாம்பிராணி போட்டிருந்தேன். அப்புறம் வாசலில் ஃபுல்லாக கலர் லைட் எல்லா லைட்டையும் போட்டாச்சு. அப்போ தான் வீடு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அப்போ ஒரு பெருநாள் வைப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் ஃபுல்லாக கலர் லைட்லாம் போட்டு வச்சாச்சு. அப்புறம் அம்மா கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இஷாலாம் தொழுது முடிச்சதுக்கப்புறம் மெஹந்தி விட்டுட்டு இருந்தேன். என் தங்கச்சி தான் விட்டு விட்டா. அவள் வந்து என்னை விட சூப்பராக விடுவா. டிசைனு ரொம்ப பொறுமையாக அழகாக விடுவா. அவள் வந்து இதுக்குன்னு தனியாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கா. நான் வந்து நேம் வந்து கொடுக்குறேன் ஸ்க்ரீனில், வேணும்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் அவள் விடுற மெஹந்தி எல்லாமே.
ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என் தங்கச்சி தான் வந்து வச்சுவிட்டா மெஹந்தி. நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து தான் இந்த டிசைன்லாம் எடுத்துருந்தேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அவள் தான் விட்டா. பெரிய டிசைன்லாம் எடுக்கல, ஏன்னா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் டிசைன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா ஜாலர் அடைக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து அம்மா செஞ்சுட்டாங்க, ஆனியன் சிக்கன் எல்லாம் போட்டு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது ஈத் அன்னைக்கு காலைல எழுந்துச்சி அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் ரெடியாக ஆரம்பித்தாச்சு. இந்த மார்னிங் வந்து பேர்ட்ஸ் கத்துறது அப்புறம் இந்த வெளிச்சம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் அம்மா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு கடைசியாக பரோட்டா சுட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் ஜாலரடை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் சுட மட்டும் இல்லை, சுடணும் அடுத்தது. ஜாலரடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டஃப்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. சுடுறது மட்டும் தான் வேலை. இங்கே அம்மா வந்து ஆப்போசிட் அண்ட் பக்கத்து வீட்டுக்கெலாம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் நிறையா தான் அம்மா செஞ்சுருந்தாங்க. இடியாப்பம் வந்து காலையிலேயே சுட்டு முடிச்சாச்சு. அப்புறம் அம்மா வந்து கடப்பாசி செஞ்சுருந்தாங்க. எப்போவும் நார்மலாக தான் செய்வாங்க. இதில் வந்து தேங்காய் பால் அதெல்லாம் ஊற்றி எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் எப்போவும் போல் வட்டலப்பம் எல்லாம் ரெடியாக இருந்தது. அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடியாக இருந்தது. அப்புறம் நான் ரெடியாக போயிட்டேன். இந்த வீடியோ வந்து என் தங்கச்சி தான் எடுத்திருக்கா. ஜாலரடை வந்து அம்மா சுட்டுட்டு இருந்தாங்க பரோட்டா சுட்டு முடிச்சுட்டு. இன்றைக்கி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது தான் டார்க் க்ரீன் கலரில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக கடைக்கு போய் எனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறதுனே தெரில, ஒன்றுமே பிடிக்கல. அப்புறம் இது பிடிச்சதுனால இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா லெகின்ஸ் அண்ட் ஷால் வரும் கூடவே. அப்புறம் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சுழி அண்ட் கடல் பாசி, வட்டலப்பம், பரோட்டா, ஜாலரடை, இடியாப்பம் அண்ட் சிக்கன் கிரேவி. இதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பெருநா தொழுதுக்கிட்டோம் வீட்டிலையே. எப்போதும் பெருநா தொழுவிக்கு வந்து பள்ளிவாசல் தான் போவோம். இந்த தடவை பாட்டி இருந்ததுனால அவங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டிலே தொழுதாச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.